ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக ஒரு சில சோஷியல் மீடியாவில் நம்மளோட பிரியங்கா வந்து சீரியலை விட்டு விலகிட்டதாகவும், அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதாவது நியூ ஸ்டோரி லைன் இவங்க இறந்து போயிட்டதாகவும், இவங்களோட ஸ்டோரி லைனில் வேற ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, அதாவது ஹீரோயினாக வேற ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதில் வந்து சோர்சஸில் வந்து அப்டேட் எல்லாம் போயிட்டுருக்கு போல இருக்குது. அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம பிரியங்கா வந்து ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கைஸ், ரொம்ப ஓவராக இமேஜின் பண்ணி எக்ஸைட் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து சீரியலை விட்டு விலகலை அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் ஸ்கெடியூலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம், டேட்காக. சடனாக நான் சீரியலை விட்டு விலகிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல, சீக்கிரமாகவே உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சீரியலை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோவம் தான் வரும். அதுலேயும் அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு சீரியல் சீதாராமன்னு நடித்து அதை விட்டு விலகியிருந்தாங்க. இப்போ சடனாக இப்படி சொல்லவும் ரசிகர்களுக்கு என்னென்னா, நம்ம பிரியங்கா வந்து இந்த மாதிரி சீரியலை விட்டு விலகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? அதனால் பிரியங்காவும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, சீரியலை விட்டு விலகுறீங்களாமே, இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அது பிரியங்காவும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியுது அவங்களோட மெசேஜில் பார்க்கும்போது. இன்றைக்கி பிரியங்காவோட புது வீட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்குது. அவங்களும் அவங்க கணவரும் புதுசாக ஹோமம்லாம் வளர்த்திருக்காங்க. வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக திங்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கிற மாதிரி, அவங்க கணவன் மனைவி சேர்ந்து மாலை போட்டுட்டு நிற்கிற மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வீடு வாங்கிட்டு போயிருக்காங்களா இல்லை வாடகை வீடா அப்படின்னு தெரியல அதை பற்றி. ஆனால் புது வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம பிரியங்காவை. இதே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்களோட லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஷயத்தை சொல்லிக்கலாம். புது புது திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்குறாங்க. அது குட்டி வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரியங்கா சீரியலில் இருக்கேன், நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூலுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரும் நம்ப வேண்டாம்.